அந்த போன்ஸ்னாலே பொதுவாகவே விட்டமின் டி அப்புறம் வந்து கால்சியம் அப்படின்ற மாதிரி 2 விஷயம் சொல்லுவாங்க. இதுக்கு கீழே நம்ம என்னென்ன ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கணும்? விட்டமின் டிக்கு கண்டிப்பாக ஆயில் பாத் அண்ட் சன் எக்ஸ்போஷர் ரொம்ப முக்கியம். கால்சியம் பார்த்தோன்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்கும். ராகி, கேழ்வரகு, இந்த மாதிரி மில்லட்ஸ்லேயும் நிறைய கால்சியம்ஸ் இருக்கும். கீரைகளில் நிறையா இருக்கும். இந்த மாதிரி ஃபுட்ஸை டெய்லி ஃபுட்டில் எடுத்துக்கலாம். ஓகே மேம். ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த எலும்பு தேய்மானம் ஏற்படும் அந்த வயசானதுக்கப்புறம், அது அதனால தான் அந்த வலின்றதே ஒன்று வருது. ஸோ அந்த எலும்பு தேய்மானத்தை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்ஸ் போன் டீஜென்ரேஷன் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னும் போதே மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு இப்போ இயர்லியராக ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தோன்னா ஒன்று பேக் போன்னால பேக் பெயின் வருது, இன்னொன்று நீ பெயின். இது 2 தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி அந்த பெயினை அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது ஒரு ப்ரொசீஜர். இன்னொன்று வந்து மசாஜிங் தெரப்பி, தொக்கணம்னு சொல்லுவாங்க. தொக்கணம்ன்றது என்னன்னா அங்கே இருக்க வர்மா பாயிண்ட்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி, ஏன்னா எல்லாருக்கும் மசில் ஸ்டிஃப் ஆகிடும். ஒரு பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நமக்கு ஒரு லம்பர் ஸ்பான்லோசிஸோ ஒரு தேய்மானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மசில் சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆகிடும். அப்போ வந்து தொக்கணம் ப்ரொசீஜர்ன்றது ஆயில், ஒரு லுக்வார்ம் ஆயிலை வந்து போட்டுட்டு நமக்கு மசாஜிங் தெரப்பி ஃபுல்லாக மசாஜ் பண்ணி விடும்போது அந்த மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். மசில் ரிலாக்ஸ் ஆகும்போது அங்கே இருக்க ஜாயின்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து அந்த டிஸ்கெல்லாம் நார்மல் பண்ணுறதுனால நமக்கு அந்த பெயின் இல்லாமல் இருக்கும். அதே தான் நீ ஜாயின்ட்க்கும். தென் எண்ணெய் கட்டுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது என்னென்னா நமக்கு உளுந்து இருக்கு இல்லையா, உளுந்தை வந்து பால் மாதிரி பண்ணிவிட்டு அது ஒரு ரிங் ஷேப்பில் பண்ணிவிடுவாங்க, டோனட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதில் ஆயில் போர் பண்ணிவிட்டு, ஸோ அது வந்து மசில் ரிலாக்ஸண்ட்டாக ஒர்க் பண்ணும். அங்கே இருக்க நர்வ்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணிட்டு பெயின் கண்ட்ரோல் மெத்தடுக்கு ஹெல்ப் பண்ணும். இது 2மே வந்து நமக்கு சிவியர் ஜாயிண்ட் பெயின் இருக்கும்போது நமக்கு நல்லாவே ரிலீஃப் கொடுக்கும்.